ஆக்சுவலா அடையார் பகுதியெல்லாம் வந்து தூர்வாடுறத முகதாரத்தை தூர்வாடுறத டிப்டி சிஎம்ஓ 2 நாளா தொடர்ந்து போய் பார்த்துருந்தாங்க. வடசென்னையில நிறைய கெனால்ஸ் வந்து தூர்வாரப்படாம இருக்கு, செடியெல்லாம் வளர்ந்துருக்குன்றத மாதிரி வந்து நாங்க போய் பார்த்தோம். இந்த விஷயம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. கொசசெல்லி ஆறு வந்து எண்ணூர் கடல்ல போய் கலக்கிற இடம் வந்து அந்த வேரிக்கத்த முல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. அது சரி பண்ணணும், அதான் அது வந்து WRD கண்ட்ரோல்ல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அதை வந்து சிஎமோட கவனத்துக்கும் டிப்டி சிஎம் கவனத்துக்கும் கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு ட்வீட் போட்டிருந்தோம். சார் இந்த மாதிரி வந்து தென்சென்னை மட்டும் பாக்குறீங்க, வடசென்னை வந்து பாக்குறது இல்லைன்ற மாதிரி இன்னைக்கே வந்து டிப்டி சிஎம் ஆய்வு பண்றதா சொல்லியிருந்தாங்க. டிப்டி சிஎம்கிட்ட அந்த போட்டோ காட்டி கேட்டேன், சார் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும்னு. சார் என்ன சொல்லியிருந்தாரா, சார் தம்பி உங்க ட்வீட் பார்த்து தான் நான் இங்க வந்திருக்கேன், கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் வந்து நாங்க சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மாநகராட்சியும் WRDயும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணா வந்து வடசென்னை பகுதியில் இருக்க நிறைய வெள்ளம் ஏற்படுற பகுதியை வந்து தடுக்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸும் சப்போர்ட் பண்றதா இருக்கும். எங்க கூடயும் கவர்மெண்ட் கோஆர்டினேட் பண்ணா மக்களுக்கு வந்து ரெஸ்கியூ பண்ண இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி முதல்ல வெள்ளம் வராமையே வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து தடுக்கலாம். இந்த ட்வீட்க்கு ரெக்கக்னைஸ் பண்ணி வந்த டிப்டி சிஎம்க்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த கெனால்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு வேகத்துல இன்ஸ்பெக்ஷன் வந்தாலும் அவ்வளவு வேகத்துல நடந்தா இன்னும் மகிழ்ச்சி. ஆக்சுவலா வந்து கேப்டன் கெனாலுக்கு வந்து 3.5 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. லிங்க் கெனாலுக்கு 7 லட்சம் ரூபாய் கிட்ட ஒதுக்கி இருக்காங்க. கொடிங்கர் கெனாலுக்கும் அதிகப்படியான நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஆனா வந்து டெபுட்டி சிஎம் வந்து மேஜரான இடத்துல வந்து பெரிய இடத்துல வந்து பாக்குறாங்க. அந்த இடம் வந்து சுத்தமா இருக்கு. ஆனா வந்து இன்டீரியர் பகுதியெல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் வந்து இன்னும் வந்து பிளண்ட் எல்லாம் இருக்கு, சில்ட்லாம் வந்து அப்படியே தான் அக்குமுலேட் ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து துரிதமா சரி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். நாங்க ஏற்கனவே ஒரு கோரிக்கை வச்சோம், இந்த சிசிடிவி கேமராஸ் மூலயமா வந்து ட்ரோன் மூலயமா எவ்வளவு கிளீன் பண்றாங்களோ அதை ஆய்வு பண்ணி அதை சரி பண்ணா நல்லா இருக்கும்னு கோரிக்கை வச்சோம். அதையுமே வந்து அவர் சரி பண்ணி கொடுத்தா வந்து நல்லா இருக்கும். அது ஒரு நல்ல விஷயமா தான். ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு காமன் சிட்டிசனோட ட்வீட் பார்த்துட்டு வராங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு சாமானியனோட கோரிக்கையை வந்து ஒரு துணை முதல்வர் கேட்கிறாருன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். இது வந்து ஒரு இதே மாதிரி வந்து என் ட்வீட் மட்டும் இல்லாம போறவங்க எல்லா ட்வீட்டும் கவனிச்சா நல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் சார் நான் சொன்னேன், இந்த பேசன் பீச் வடசென்னையில ரொம்ப டிராபிக்கா இருக்கு, 4 மணி நேரம் கிட்ட நிக்கிறோம். அது வந்து ஏவாவில் சட்டமன்றத்துல சொல்லியிருந்தாரு நாங்க வந்து ஆய்வு பண்றேன்னு. ஆனா அவர் சொல்லி 6 மாசம் ஆச்சு, இன்னும் ஆய்வு பண்ணல சார், அதையும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். சார் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம், நடக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுதான் தெரியல சார். இப்போ வந்து என் ட்வீட் பார்த்துருக்காங்க, ஆனா இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் கூட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கான கால் எதுவுமே எங்களுக்கு வரல. அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் கூட கோஆர்டினேட் பண்ணி நாங்க ஒர்க் பண்ணுவோம்.